தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே, எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் இணையதளத்தில் நம் பள்ளியில் உள்ள சுற்றுச்சூழல் மன்றம் எக்கோ கிளப்பை பதிவு செய்து அதற்கான சான்றிதழை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். நண்பர்களே, உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள். அதில் தேடுமிடத்தில் ecoclubs.education.gov.in அப்படின்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க. தற்போது எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் என்ற இணையதளத்தின் முகப்பு பக்கம் உங்களுக்கு காட்டப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே லாகின் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இதில் முதலாவதாக ஸ்கூல் லாகின் அப்படின்னு இருக்கும், அதை தேர்ந்தெடுங்க. இதில் யூடேஸ் கோட் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம பள்ளிக்குரிய 11 இலக்க யூடேஸ் எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ யூடேஸ் கோடை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டு அப்படின்னு இருக்கும். அதாவது நீங்கள் யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் என்ன இமெயில் முகவரி கொடுத்துருக்கீங்களோ அந்த இமெயில் முகவரிக்கும் அதில் என்ன அலைபேசி எண் கொடுத்துருக்கீங்களோ அந்த அலைபேசி எண்ணுக்கும் ஒரு ஓடிபி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி 4 இலக்கத்தில் இருக்கும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் மெயிலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இன்ஃபோ எக்கோ கிளப் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும், அதை திறந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இமெயில் அட்ரஸ்லேயும் இதே உங்களுக்கு ஓடிபி உங்களுக்கு வந்திருக்கும். இதே ஓடிபி வந்து நீங்கள் யூடேஸ் ப்ளஸ் இணையதளத்தில் என்ன அலைபேசி எண் கொடுத்துருக்கீங்களோ அந்த அலைபேசி எண்ணுக்கும் உங்களுக்கு இதே ஓடிபி உங்களுக்கு அனுப்பப்படும். ரெண்டில் ஏதாவது ஒன்றில் இந்த ஓடிபியை பார்த்து அந்த ஓடிபியை அங்கே வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள். ஓடிபியை பதிவு செஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய இந்த கேப்சாவை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ கேப்சாவை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ செட் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களுடைய பள்ளிக்கு தனியாக ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் உருவாக்கணும். அந்த பாஸ்வேர்டு எவ்வாறு இருக்கலாம் அப்படின்னா குறைந்தபட்சம் 8 இலக்கங்களில் இருக்கலாம். அதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், குறியீடுகள், எண்கள் இது போல் இருக்கிறது மாதிரி குறைந்தபட்சம் 8 இலக்கத்தில் ஒரு புதிய பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுக்கோங்க. இப்போ நியூ பாஸ்வேர்டில் அந்த பாஸ்வேர்டை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழேயும் அதே நியூ பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நியூ பாஸ்வேர்டை பதிவு செஞ்சதுக்கப்புறம் அப்டேட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கோ கிளப்ஸ் ஃபார் மிஷன் லைஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ வெளியே டச் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறைஞ்சிரும். இப்போ இங்கே முதலாவதாக பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளி பெயர் உங்களுக்கு காட்டப்படும். இப்போ இது போல் தள்ளினீங்க அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும், அதை அழுத்துங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு காமிக்கப்படும். ஸ்கூல் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளி பெயர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். கீழே ஸ்கூல் யூடேஸ் ஐடி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். நம்பர் ஆஃப் சாப்லிங்ஸ் பிளான்டட், இப்போ எத்தனை கண் நீங்கள் நட்டுருக்கீங்களோ அதோட எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஐடி நம்பர் இருக்கும். இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து இமேஜாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இமேஜாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுக்கு டவுன்லோட் ஆஸ் இமேஜ் அதை அழுத்துனீங்க அப்படின்னா ஃபைல் டவுன்லோடட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும். இப்போ ஓப்பன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த சான்றிதழ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். நண்பர்களே, இந்த எக்கோ கிளப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய அலைபேசியில் ஃபைல்ஸ் அல்லது ஃபைல் மேனேஜர் அப்படின்னு இருக்கும், அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை தெரிந்து கொள்ளுங்கள். இதில் முதலாவதாகவே உங்களுக்கு எக்கோ கிளப் சர்டிஃபிகேட் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும்.
ஸ்கூல் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட். இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஷேர் அப்படின்ற பொத்தானை அழுத்துங்க. வாட்ஸ்அப் அதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். கீழே இருக்கக்கூடிய அம்புக்குறி அழுத்துங்க. மறுபடியும் அந்த அம்புக்குறி அழுத்துங்க. இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிடும். அவ்வளோதான் நண்பர்களே. இதே போல் இந்த சான்றிதழை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் எக்கோ கிளப்ஸ் ஃபார் மிஷன் லைஃப் என்ற இணையதளத்தில் நம் பள்ளியில் உள்ள எக்கோ கிளப் சுற்றுச்சூழல் மன்றத்தை பதிவு செய்து அதற்கான சான்றிதழை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.